Hello students, I am Rahul Raja, faculty at MCC. இது வரைக்கும் நான் என்ன எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் காம்ப்ளெக்ஸ் வேரியபிளை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் TNEB, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதில் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 டாபிக்ஸ் இருக்குது. 8ல் ஃபஸ்ட்டு அப்ளைடு மெக்கானிக்ஸ், செகண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். தீஸ் 2 ஆர் அண்டர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் பேப்பர், சரிங்களா? அதனால் இது வந்து நான் வந்து மெக்கானிக்கல் ஃபேக்கல்ட்டி, அதனால் அப்ளைட் மெக்கானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 8 டாபிக்ஸ் இருக்குது, சரிங்களா? இந்த 8 டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு அப்ளைடு மெக்கானிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் go and see previous year answered question or TNEB question, you will find more questions only on the applied mechanics, சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 8 டாபிக்ஸ் இருக்குது. இதில் ஒரு 30% 30 to 40% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒன்லி ஃப்ரம் தி அப்ளைடு மெக்கானிக்ஸ், சரிங்களா? அப்ளைட் மெக்கானிக்ஸ் இஸ் நத்திங் பட் இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அந்த பேப்பர் கால்டஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெக்சர் முடிஞ்சோடனே அப்ளைட் மெக்கானிக்ஸ் முடிஞ்சோடனே ஐ வில் பி ஹேண்ட்லிங் தி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதோட லாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், சரிங்களா? நவ் வி வில் மூவ் டு தி அப்ளைட் மெக்கானிக்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு அப்ளைட் மெக்கானிக்ஸ் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்ளைட் மெக்கானிக்ஸ் இஸ் நத்திங் பட் தி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், சரியா? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், மெக்கானிக்கல் சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். அவங்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பற்றி அதிகமாக படிச்சிருக்காங்க, சரிங்களா? இந்த செகண்ட் செமஸ்டர் நீங்கள் வந்து இது வந்து மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் சார் எனக்கு புரியாது அப்படிலாம் கிடையாது. கரிக்குலம்லேயே ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்காது. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எல்லோரும் காமன் பேப்பர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், மேத்ஸ் இந்த மாதிரி படிப்பீங்க. செகண்ட் செமஸ்டரில் ஸ்டார்டிங் பேப்பரே சிவில் மெக்கானிக்கலுக்கு ஸ்டார்டிங் பேப்பரே ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் பேப்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான், சரிங்களா? திஸ் இஸ் வெரி பேசிக் ஃபார் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி பேசிக். இந்த இதை இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தெரியாமல் அவங்க கோர்ஸ் சப்ஜெக்ட்குள்ளே போகவே முடியாது. ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி ஈஸி சப்ஜெக்ட், வெரி ஈஸி சப்ஜெக்ட் இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி, சரிங்களா? நீங்கள் இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் மேத்ஸ் ரிலேட் பண்ணி தான் வரும், அதனால் ரொம்ப ஈஸி. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்? சார் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. டே டு டே லைஃப்பில், அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து ஆதி மனிதன் காலத்துலேருந்து மெக்கானிக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓல்டன் டேஸ்லேருந்து மெக்கானிக்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்துட்டு ரிட்டன் எழுதவோ இல்லை ஒரு லாவாக சொல்லவோ யாரும் இல்லை. ஆனால் மெக்கானிக்ஸை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஆப்ஜெக்டை இங்கே மூவ் பண்ணேன்னா அதுதான் மெக்கானிக்ஸ், சரிங்களா? இதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் மெக்கானிக்ஸ். இதோட வெலாசிட்டி என்ன, ஆக்சலரேஷன் என்ன, இதை கண்டுபிடிச்சிங்கன்னா அது பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் தான் என்னது, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இது மட்டும் கிடையாது, நிறைய ஃபேன் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, வெலாசிட்டி எவ்வளோ, ஆக்சலரேஷன் எவ்வளோ, இதெல்லாம் பற்றி படிக்க போகிறதுக்கு பேர் தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், சரிங்களா? ஃபிசிக்ஸோட ஒரு பார்ட். நவ் டெஃபினிஷன் ஆஃப் தி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். Engineering mechanics is the branch of science which deals with behavior of body means any object, behavior of body at rest as well as in motion, சரிங்களா? அதாவது ஒரு பொருள் அதோட அதாவது ரெஸ்ட்டாக இருக்கும்போது, அது வந்து எந்த ஒரு இயக்க நிலையிலையும் இல்லாமல் ரெஸ்ட்டாக இருக்கும் போதும், அதோட இல்லை மோஷனில் இருக்கும் போதும் அந்த பொருளை பற்றி கூடிய படிப்புக்கு பேர் தான் என்னது, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், சரியா? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இஸ் தி பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் தி பிஹேவியர் ஆஃப் பாடி. பிஹேவியர்னா இப்போ ரெஸ்ட்டில் இருக்கும்போது இதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு படிக்கிறது. இப்போ மோஷனில் இருக்குன்னா அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் இதை பற்றி, இதுக்கு தான் பேர் என்னது, இன்ஜினியரிங். அட் ரெஸ்ட் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஷன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைனமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க,
சரிங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். ரெஸ்ட் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ், மோஷன் அப்படின்னா டைனமிக்ஸ். சரிங்களா, ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் வந்து திங்க் பண்ணாதீங்க மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் புரியும், அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே புரியும். பிகாஸ் தே ஆல்சோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, செகண்ட் செமஸ்டரில் தான் படிக்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். தட் இஸ் அப்ளைடு மெக்கானிக்ஸில் இவ்வளோ டாபிக் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட், சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ், ஈக்லிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸ் சிஸ்டம், சென்ட்ராய்டு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இர்ச்சுவல் ஒர்க் அண்ட் ஃப்ரிக்ஷன், இந்த 5 டாபிக், இந்த 6 டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ஸ்டாட்டிக்ஸ். சரிங்களா, நான் சொல்லிட்டேன் மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி, தட் இஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கிளாசிஃபைட் இன்டு ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் கீழே அந்த 6 டாப்பிக்கும், டைனமிக்ஸ் கீழே இந்த 3 டாப்பிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, தட் இஸ் கைனமெட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல், தட் இஸ் ரெக்டிலினியர் மோஷன், கைனமெட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் இன் கர்விலினியர் மோஷன், கைனட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல். இதில் வந்து 3 மெத்தட் மூலயமா, எந்த மெத்தட் மூலயமா வேணால் சால்வ் பண்ணலாம். நியூட்டன்ஸ் மெத்தட், ஒர்க் எனர்ஜி மெத்தட், இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம் மெத்தட். சரிங்களா, இந்த கொலிஷன் ஆஃப் பாடிஸுங்கிறது சம்மோட் டாபிக், அதையும் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த 4 டாபிக் டைனமிக்ஸ் கீழே படிக்க போகிறோம், இந்த 6 டாபிக் வந்து ஸ்டாட்டிக்ஸ் கீழே படிக்க போகிறோம். இதில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை நம்ம போவோம் இப்போ. சரி, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். So classification of engineering mechanics, classification of mechanics. This engineering mechanics is mainly classified into 3 types. That is mainly classified into 3 types. One is called as mechanics of rigid bodies. Mechanics of rigid bodies. Next, second one என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் deformable bodies. Third பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் fluids. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்கு, மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். சார் வாட் இஸ் மீன் பை ரிஜிட் பாடிஸ்? ரிஜிட் மீன்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, rigid அப்படின்னா என்ன அப்படின்னா, so if you apply some force in any object, if you apply some force, there should not be any deformation. எந்த ஒரு சின்ன ஒரு மைன்யூட் டிஃபார்மேஷன் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னது, அதுக்கு பேர் வந்து ரிஜிட் பாடிஸ். டிஃபார்மபிள் பாடிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இப்போ நீ ஃபோர்ஸ் கொடுத்தா அப்படின்னா அது என்ன ஆகணும், சம் மைன்யூட் டிஃபார்மேஷன் இருக்கணும். சரியா, இஃப் சப்போஸ் நான் ஏதோ ஒரு டஸ்டரில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டஸ்டரில் வந்து நான் என்ன பண்ண வரேன், ஒரு ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணுறேன் வரேன், மைன்யூட்டாக டிஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அந்த பாடிஸ்லாம் டிஃபார்மபிள் பாடிஸ் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். சார் அப்போ வந்து எல்லா பாடிஸும் டிஃபார்மபிள் பாடிஸ், எந்தெந்த பாடிஸ் ரிஜிட் பாடிஸ், எந்தெந்த பாடிஸ் டிஃபார்மபிள் பாடிஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் 100% எல்லா பாடியும் என்ன பாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபார்மபிள் பாடி தான். தேர் இஸ் நோ சிங்கிள் பாடி கால்ட் அஸ் ரிஜிட் பாடி இன் திஸ் வேர்ல்ட். பட் ஃபார் அசம்ஷன், இஃப் யூ டேக் ஸ்டோன் அண்ட் ஆல், if you apply some maximum force, there will be some deformation, minute deformation will be there, right? So there is no world no object in this world with 100% rigidity. 100% rigid body ne indha ulagathila edhume kedaiyadhu. But if you apply some force, idoda deformation consider பண்ணாம only idoda motion, acceleration, velocity இதெல்லாம் பத்தி படிச்சா அப்படின்னா அது மட்டும் தான் என்னது, ரிஜிட் பாடிஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். சரியா, ஸோ டிஃபார்மபிள் பாடிஸ்னா அதோட மைன்யூட் டிஃபார்மேஷன் என்ன, ஸ்ட்ரெஸ் என்ன, ஸ்ட்ரெயின் என்ன, அதை பற்றி படிக்க. சரியா, ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன, இன்னொரு சப்ஜெக்ட் இதை என்ன படிப்பாங்க அப்படின்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் மெக்கானிக்ஸ் ஆஃப் டிஃபார்மபிள் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து நீங்கள் இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேருந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் என்ற டாப்பிக்கை படிப்பீங்க. சரியா, சிவில் இன்ஜினியரிங்கில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாப்பிக்காக இருக்குது. அதில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நீங்கள் படிப்பீங்க. சரிங்களா, ஸோ இப்போது திஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி நம்ம இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, this subject is deals with only the mechanics of rigid bodies. இதை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். சார் இந்த deformable bodies நம்ம படிக்க மாட்டோம், மெக்கானிக்ஸ் ஆஃப் deformable bodies நம்ம படிக்க மாட்டோம், only mechanics of rigid bodies. In some book what they will mention is
கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படின்னா ரெண்டே கிளாசிஃபிகேஷன். ஒன்று வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், ஒன் மோர் இஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவாங்க. அகைன் திஸ் சாலிட் என்ன பண்ணுவாங்க, மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் டிஃபார்மல் பாடிஸ் ரெண்டு தான் பிரிப்பாங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி, டிஃபார்மல் பாடி அண்ட் ஃப்ளூயிட்ஸ். இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இஸ் டீல்ஸ் வித் ஒன்லி தி மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். சரியா? மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, திஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி அப்படின்னா இட் இஸ் ஹைலி ரிஜிட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு, இது இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து ரிஜிட் பாடிஸ் மட்டும்தான் ரிலேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் இஸ் அகைன் கிளாசிஃபைடு இன்டூ மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ், தட் இஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். நம்ம படிக்கிறது என்னது, ரிஜிட் பாடிஸ் தான் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அகைன் கிளாசிஃபைடு இன்டூ டூ டைப்ஸ். ஒன் இஸ் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ஒன் மோர் இஸ் dynamics. Statics and dynamics. Statics means what, sir? Static means rest condition. Static means rest condition. Dynamic means in motion. Dynamic means in motion. சரியா? So static and dynamics. Static means summation of force. அதாவது அது வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கும். அப்போ summation of force is equal to 0. In static condition summation of force is equal to 0. இங்கே summation of force is equal to என்னது, ma, mass into acceleration இருக்கும். Dynamic condition summation of force is equal to mass into acceleration இருக்கும். சரியா? புரியுதா? ஸ்டாட்டிக் அப்படின்னா ரெஸ்ட் கண்டிஷன், டைனமிக்ஸ் அப்படின்னா என்னது, இட் வில் பி இன் மோஷன். பட் திஸ் டைனமிக்ஸ் இஸ் அகைன் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் கைனட்டிக்ஸ் அண்ட் ஒன் மோர் இஸ் கைனமேட்டிக்ஸ். சரியா? ஸோ திஸ் dynamics is again classified into two types. One is kinetics and one more is kinematics. Sir, engineering mechanics or definition சொன்னா என்னது, it is a branch of science deals with behavior of body at rest as well as in motion சொன்னா. at rest அப்படின்னு எடுத்துட்டா அது statics, motion அப்படின்னு எடுத்துட்டா அது dynamics. again this dynamics என்ன அப்படின்னா மோஷன் மொத்தம் படிக்கிற படிப்பு பேர் டைனமிக்ஸ். ஸோ அதில் கைனட்டிக்ஸ் கைனமேட்டிக்ஸ் ரெண்டு டைப்பாக இருக்குது. இப்போ கைனமேட்டிக்ஸ்னால் என்ன சார், கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைனமேட்டிக்ஸ் மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் பாடி, பிஹேவியர் ஆஃப் பாடி அட் மோஷன் without considering, at study of body at motion without considering the force, without considering the force causes the motion. Force causes the motion. சரியா? ஸோ இதில் கைனட்டிக்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித் கன்சிடரிங் the force causes the motion. சரியா? ஸோ இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்தவுட் கன்சிடரிங் தி ஃபோர்ஸ், இங்கே வித் கன்சிடரிங் தி ஃபோர்ஸ். சரியா? இதில் அதாவது இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த ஃபோர்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணும்போது இந்த கைனமேட்டிக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபோர்ஸை பற்றி படிக்க மாட்டேன். இந்த ஃபோர்ஸ் என்னங்கிறது எனக்கு தேவை கிடையாது. இந்த ஃபோர்ஸ் கொடுத்ததுனால இதோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ, இதோட வெலாசிட்டி எவ்வளோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, கைனமேட்டிக்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் என்னது, கைனமேட்டிக்ஸ். சரியா? ஸோ இந்த கைனட்டிக்ஸில் சேம் displacement, velocity, acceleration plus forces also we will study in kinematics. Kinematicsக்கு நம்ம என்ன படிப்போம், கைனட்டிக்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் படிப்போம் ப்ளஸ் ஃபோர்ஸு. ஆனால் கைனமேட்டிக்ஸில் ஒன்லி டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் மட்டும்தான் படிப்போம். திஸ் இஸ் தி என்டையர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ரைட்? Now we will move to the units and dimensions. Next we will move to the units and dimensions. Next we are going to see units and dimensions, right? In under engineering mechanics, in introduction part we are going to see units and dimensions, right? You know what is going to be unit, right? And also you know what is going to be dimension, right? Unit means meter per second, meter cube. What is the unit of force? Newton. What is the unit of area? Meter square. What is the unit of volume? Meter cube. சரியா? So units அப்படினா என்ன நமக்கு தெரியும். So dimension அப்படினா என்ன அப்படினு கேட்டினா, இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட். So now இத வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படினா ரெண்டு விதமா பிரிப்பாங்க. That is நல்லா கவனிங்க.
குவாண்டிட்டியை ரெண்டு விதமா கொடுப்பாங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி, ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவ்டு குவாண்டிட்டி. ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னது derived quantity. Sir, what is meant by fundamental quantity and what is meant by derived quantity? Sir, fundamental quantity அப்படினா fundamental quantity அப்படினா வேற எல்லா இதையும் இந்த fundamental quantity வச்சு நம்ம derive பண்ணிக்கணும். அதாவது derived quantity அப்படிங்கிறது it is derived from the fundamental quantity. சரியா? சோ அது என்ன அப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கு. one is fundamental quantity அப்படினா மொத்தம் 3 இருக்கு. mass, length, next பாத்தீங்க அப்படினா time. Fundamental quantity நமக்கு எதுல இருக்கு? 3 இருக்கு. mass, length and time. Here see this first letter m l t. சரியா? m l t. so இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படினா fundamental quantity எழுதுறத mlt form னு சொல்லுவாங்க. சரியா? mlt form. if you write everything is in mlt form அதுதான் அந்த பேர் தான் என்ன அப்படினா dimension. சரியா? அது பேர் தான் dimension. சரியா? so derived quantity னா என்ன சார்? derived quantity means maybe value. value னா என்ன? value ங்கிறது length into length into length. சரியா? so இது என்ன? l cube. இது எங்க derive பண்ணி கொண்டு வந்தோம்? length சரியா? so length into length. so இதோட value வந்து என்ன? meter cube. meter cube னாது l cube. so மூணு length சேர்ந்தது தான் ஒரு value. for example வந்து ஒரு force னு வெச்சுக்கங்க. force னா என்னது? நியூட்டனோட யூனிட் என்ன அப்படினா kg meter per second square. சரி, kg meter per second square தான் நியூட்டன்னு சொல்றோம். சோ இந்த kg வந்து m ன்னு எழுதலாம். l ங்கிறது மீட்டர், l, t ங்கிறது என்னது? செகண்ட், that is time. so ml t minus 1. so இந்த மாதிரி எல்லா derived quantity நம்ம என்ன பண்ணலாம்? in terms of fundamental quantity நம்ம ஈஸியா எழுதிடலாம். சோ அதனால தான் இதுக்கு fundamental quantity and derived quantity சொல்லி ரெண்டு விதமா பிரிப்பாங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா system of units. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? system of units. அதோட நம்ம என்ன system of units யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா system of units. system of units இதுல மொத்தம் ஒரு 4 டைப் இருக்கு. சரிங்களா? நிறைய டைப் இருக்கு. இதுல மெயினா இருக்குது 4 MKS யூனிட். என்னது? MKS யூனிட். MKS system. MKS system னா என்ன சார்? அப்படினா ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு இந்த stand from m for mass. சரி. so MKS யூனிட் அப்படினா m ங்கிறது எதை குறிக்குது அப்படினா மீட்டர். லெந்த் வந்து மீட்டர்லயும், கிலோ அதாவது weight வந்து மீன்ஸ் மாஸ் வந்து கிலோகிராம்லயும், டைம் வந்து செகண்ட்லயும் டினோட் பண்ணுவோம். சரியா? இதுதான் MKS யூனிட். ஃபர்ஸ்ட் வந்து MKS யூனிட். MKS ல என்னது? லெந்த் வந்து மீட்டர்லயும், மாஸ் வந்து கிலோகிராம்லயும், டைம் வந்து செகண்ட்ஸ்லயும் குறிப்பாங்க. இதுதான் என்னது? MKS யூனிட். சோ இது ஃபோர்ஸ் என்ன சொல்றோம்? ஃபோர்ஸ் இது வந்து நியூட்டன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் யூனிட்ல நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் CGS யூனிட். CGS யூனிட். CGS யூனிட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெந்த் வந்து சேம் லெந்த் வந்து சென்டிமீட்டர்ல குறிப்பாங்க. சென்டிமீட்டர்ல குறிப்பாங்க. kgங்கிறது கிராம். gங்கிறது என்ன? கிராம். கிலோ மாஸ் வந்து கிராம்ல குறிப்பாங்க. அதே மாதிரி டைம் வந்து செகண்ட்ல குறிப்பாங்க. இதோட ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா டைன்னு சொல்லுவாங்க. சரியா? டைம். சோ இது டைம் அப்படினா இது வந்து it is for unit of force under CGS unit. right? next பாத்தீங்க அப்படினா என்னது? FPS unit. FBS unit. FBS unitனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா F ங்கிறது லெந்த் வந்து ஃபுட்ல குறிப்பாங்க. P ங்கிறது பவுண்ட். கிலோ வந்து பவுண்ட்ல குறிப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து செகண்ட்ல குறிப்பாங்க. சரியா? சோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு. சரியா? இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு. இது ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒவ்வொரு டைப் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒவ்வொரு டைப் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் in order to நம்ம இதெல்லாம் ஓல்டன் டேஸ். சரியா? இப்போ வந்து எல்லா கண்ட்ரியும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும். சரியா? ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு யூனிட் யூஸ் பண்ணா அது வந்து கன்ஃபியூஷன் தான் ஏற்படுது. அதனால எல்லா கண்ட்ரியும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் யூனிட் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் என்ன யூனிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா SI யூனிட். SI யூனிட் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியா? SI யூனிட். SI
அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இதான் எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட்னா நிறைய இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ல ஃபோர்ஸ் எப்படின்னு நோட் பண்ணுவாங்க, நியூட்டன் தான் நோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாஸை வந்து எஸ்ஐ யூனிட்ல எப்படி டினோட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கேஜி டினோட் பண்ணுவாங்க. வெயிட் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா நியூட்டன் டினோட் பண்ணுவாங்க. டைம் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டினோட் பண்ணுவாங்க, தட் இஸ் செகண்ட்ஸ். அதே மாதிரி லென்த் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா மீட்டர்ல டினோட் பண்ணுவாங்க, லென்த்தை மீட்டர்ல டினோட் பண்ணுவாங்க. சரியா? ஒரு ஸ்டாண்டர்ட் இது இருக்கு, எஸ்ஐ யூனிட்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்கு, அதாவது இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது சம் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ டெஸ்லா நிறைய இது இருக்கு. சரியா? ஸோ இந்த ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுறது வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே யூனிட் ஃபாலோ பண்ணணுங்கிறதாக கொண்டு வந்தது எஸ்ஐ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது சில டேர்ம்ஸுக்கு நம்ம அதோட டைமென்ஷனு யூனிட் என்னன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் யூனிட்ஸ் எழுத வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சம்டைம்ஸ் வந்து டேரெக்டாக கேட்பாங்க வாட் இஸ் த டைமென்ஷன் ஆர் யூனிட் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ டேரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா. சிம்பிள். சரிங்களா? சார் இது ஒன்றுத்தையும் நான் வந்து ஞாபகம் வச்சுக்கணுமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஞாபகம் வச்சுங்கிற அவசியமும் கிடையாது. சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி ஈஸியாக படிச்சுங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் லென்த் அப்படின்னா என்னென்னு எழுதும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா எல்எம்டிடி ஃபார்ம், எல்எம்டி ஃபார்ம். சரிங்களா? எல்எம்டி ஃபார்ம்னா என்னது? எல்லுனா லென்த்தோட யூனிட் என்ன? மீட்டர். ஸோ டைமென்ஷன் அப்படின்னா வெறும் எல்லுன்னு எழுதலாம். சரிங்களா? மாஸ் அப்படின்னா கேபிட்டல் எம்னு எழுதலாம், அதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கேஜி. சரிங்களா? அதேமாரி டைம் எப்படி எழுதலாம்? கேபிட்டல் டீன்னு எழுதலாம், அதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட். இந்த 3 மட்டும் தெரிஞ்சால் போதும், மீதி எல்லாத்தையும் நீங்களே எழுதிடலாம். எப்படி சார் எழுதுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஏரியா அப்படின்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? பிரெத் இன்ட்டு ஹைட்டு. பிரெத்துங்கிறது ஒரு லென்த்து, ஹைட்டுங்கிறது ஒரு லென்த்து. ஸோ எல் ஸ்கொயர். அப்படி இல்லைன்னா உனக்கு யூனிட் தெரியும் என்னது? மீட்டர் ஸ்கொயர். மீட்டர்னா என்ன? லென்த்து. ஸோ லென்த்து ஸ்கொயர். வேல்யூம் அப்படின்னா தெரியும் உனக்கு என்னது? மீட்டர் கியூப். அப்போ எல் கியூப். ஈஸியாக எழுதிடலாம். வெலாசிட்டியோட யூனிட் என்ன சார்? வெலாசிட்டிங்கிறது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம். சரிங்களா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம், தட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஸோ திஸ் கேன் பி வெலாசிட்டியோட இது என்ன? மீட்டர்னா லென்த்து, செகண்ட் அப்படின்னா டைம். ஸோ T⁻−1. நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, தட் இஸ் வெலாசிட்டி பர் டைம். வெலாசிட்டி பர் டைம்ங்கும் போது யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரும். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா L⁻2 அப்படிங்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் மொமெண்டம். இது வரையும் உனக்கு ஈஸியாக இருக்கும். மொமெண்டம்ங்கிறது என்ன சார்? தெரியாது உனக்கு. வாட் இஸ் மொமெண்டம்? வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா? நியூட்டன் செகண்ட் லா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் force is directly proportional to the rate of change of momentum. Force is directly proportional to the rate of change of momentum. So momentumங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, rate of change of momentum வந்து p denote பண்ணுவாங்க. So momentum can be written as mass into velocity. தான் என்னது? momentum. உனக்கு மாஸ்னா என்னன்னு தெரியும்? மாஸோட யூனிட் வந்து kg, வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். ஸோ கேஜி மீட்டர் பர் செகண்ட். கேஜினா என்னது? மாஸ். ஸோ எம், மீட்டருங்கிறது எல், எஸ்ங்கிறது T⁻−1. ஸோ இட் இஸ் அ டைமென்ஷன் ஆஃப் மொமெண்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன சார்? நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த இப்போ நியூட்டன் செகண்ட்லேருந்தே நம்ம டிரைவ் பண்ணலாம். சரிங்களா? இல்லைன்னா உனக்கு தெரியும் என்னது? F = ma தெரியும். சரிங்களா? F = ma. மாஸுங்கிறது என்னது? கேஜி. ஆக்சலரேஷனோட யூனிட் என்னது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? யூனிட் எழுதலாம், தட் இஸ் கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as ml T⁻−2. நெக்ஸ்ட் ஒர்க் டன்னா என்ன சார்? ஒர்க் டன்னுங்கிறது நத்திங் பட், இப்போ நான் இந்த ஒரு டெஸ்டர் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா சம் ஃபோர்ஸ் கொடுப்பேன். சரிங்களா? அது ஒரு டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகிருக்கும். சரிங்களா? அந்த நான் கொடுத்த ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆனிச்சோ அதுக்கு பேர் தான் என்னது? ஒர்க் டன். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஒர்க் டன். ஆல்ரெடி ஃபோர்ஸோட யூனிட்டு, ஃபோர்ஸோட டைமென்ஷன் உனக்கு தெரியும் என்னது? கேஜி மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு என்னத்தோட மல்டிப்ளை பண்ண போகிறேன்? ஒர்க் டனோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஒர்க் டனோட மல்டிப்ளை பண்ணீங்க, சாரி, இன்ட்டு டிஸ்டன்ஸ்னா மீட்டர். ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ யூனிட் இஸ் கேஜி
meter square per second square. This can be also written as, force can also be written as யூனிட் ஓடுது இந்த கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் என்ன எழுதலாம், நியூட்டன் எழுதலாம். நியூட்டன் ஏன்னா இந்த ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணது வந்து நியூட்டன் ஃபர்ஸ்ட், அதனால் அவரோட சயின்டிஸ்ட் நேமே வச்சுட்டாங்க. அதனால் கேபிட்டல் என்னன்னு எழுதுறீங்க அப்படின்னா அது ஃபோர்ஸோட யூனிட். அதேமாரி ஒர்க் டன்னோட யூனிட் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னது நியூட்டன், ஒரு மீட்டர் ஆட் ஆகி வருது, அப்போ என்னென்னு எழுதலாம், நியூட்டன் மீட்டர். ஸோ இங்கே டைமென்ஷனில் எப்படி எழுதலாம், எல் ஸ்கொயர் டி பவர் -2. சரிங்களா. நெக்ஸ்ட் எனர்ஜினா என்ன சார், எனர்ஜிங்கிறது என்னன்னா, எனர்ஜிங்கிறது இந்த ஒர்க் டன்னுக்கு காசாக இருக்குல்ல, அதுதான் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன் எனர்ஜி வந்து என்னது, சேம் யூனிட்டாக தான் இருக்கும். ஒர்க் டன் எனர்ஜியும் ஃபார் எக்ஸாம்பிள் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா என்னது, ½ mv². இதை டிரைவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா யூனிட் என்னன்னு இருக்கும், நியூட்டன் மீட்டர். தட் இஸ் யூனிட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் சேம் ஆஸ் யூனிட் ஆஃப் எனர்ஜி. ஸோ கேஜி மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் மீட்டர். இது எப்படி எழுதலாம், சேம் ஆஸ் என்னது ஒர்க் டன். நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ். மொமெண்ட் அப்படின்னா என்ன சார், மொமெண்ட் அப்படின்னா நம்ம படிக்க போகிறோம். மொமெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் மொமெண்ட்டு. ஸோ அதுவும் என்ன யூனிட் தான் வரும், நியூட்டன் மீட்டர். இந்த சேம் யூனிட் வரும், சேம் டைமென்ஷன் வரும். டார்க் என்ன சார் யூனிட்னு கேட்டிங்கன்னா, டார்க்குங்கிறது என்ன சார், மொமெண்ட்டுக்கும் டார்க்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீமில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பீமில் சம்திங் ஏதோ ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்குது, இந்த பீமில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ட்ரை டு பெண்ட் லைக் திஸ், ரைட், இட் வில் ட்ரை டு பெண்ட் லைக் திஸ். ஸோ அதுக்கு தான் பேர் என்னது, மொமெண்ட்னு பேர். டார்க்னா என்னென்னா, ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஷாஃப்ட் இருக்குது, சரிங்களா, இந்த இடத்துல ஒரு இது இருக்குது, நான் இப்படி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இதை ஒரு சென்டராக வச்சுக்கிட்டு இங்கே நான் ஒரு ஃபேன் இருக்குது, ஃபேன் இப்படி ரொட்டேட் ஆகிருக்கு, ஃபேனில் நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த ஃபேனோட விங்ஸில் வந்து லைட்டாக அப்படி டச் பண்ணோன்னா அது என்ன ஆகும், இட் வில் ட்ரை டு ரொட்டேட். அதுக்கு பேர் தான் என்னது, டார்க்கு. இப்போ டார்க்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த ரேடியஸ், இந்த சென்டர் டு இந்த அப்ளை பண்ண ஃபோர்ஸோட டிஸ்டன்ஸாக வந்து என்னது டார்க்கு. ஸோ டார்க்கோட யூனிட் சேம் ஆஸ் மொமெண்ட்டு. ஸோ தட் இஸ் ஆல்சோ சேம். நெக்ஸ்ட் பவர். பவர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பவர்னா எனர்ஜி பர் செகண்ட். எனர்ஜியோட யூனிட் உனக்கு தெரியும், நியூட்டன் பர் செகண்ட், நியூட்டன் மீட்டர் இப்போ தான் படித்தோம். பர் செகண்ட் போட்டால் அப்படின்னா என்ன வந்துடும், அது வந்து பவர். எனர்ஜி பர் செகண்ட் தான் என்னது, எனர்ஜி பர் டைம் தான் இந்த பவர். ஸோ அதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா சேம், நியூட்டன் மீட்டர் பர் செகண்டு ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் வாட். வாட்டுன்னு டினோட் பண்ணுவாங்க, வாட்டுன்னு சொல்லுவாங்க பவரோட யூனிட்டை. ஸோ இங்கே எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம் நியூட்டன் மீட்டரோட இது வந்து எம்எல் டி பவர் -2, கீழே ஒரு செகண்ட் இருக்குன்னா டி பவர் -3. சரிங்களா, புரியுதா? இந்த மாதிரி ஒரு 20-22 டைமென்ஷன் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், ரைட்? இதுதான் என்டையர், இப்படி தான் டிரைவ் பண்ணி கொண்டு வரணும் யூனிட். சரிங்களா. இம்பல்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் மொமெண்டம்னா என்ன சொன்னேன், மொமெண்டம்னா மாஸ் இன்டூ வெலாசிட்டின்னு சொன்னேன். சரிங்களா. இம்பல்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் இன்டூ டைம் தான் என்னது இம்பல்ஸ். இது எல்லாமே ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி நம்ம படிப்போம், இருந்தாலும் நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. பின்னாடி எல்லாமே ஒவ்வொரு டேர்மும் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்குள்ளே படிக்க போகிறோம். இப்போ இம்பல்ஸ்னால் என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். உனக்கு தெரியும் ஃபோர்ஸோட யூனிட் வந்து, ஃபோர்ஸ் வந்து எப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் எழுதலாம். தட் இஸ் கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு டைம். ஸோ செகண்டு இது கேன்சல் ஆகிடும். ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா எம்எல் டி பவர் -1. ஸோ இம்பல்ஸோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்பல்ஸோட யூனிட்டு தட் இஸ் கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஆர் ஆல்சோ நோன் அஸ் மொமெண்டம். மொமெண்டமோட யூனிட் என்னது, நியூட்டன் மீட்டர். தட் இஸ் mass into velocity. Mass is kg, velocity is meter per second. So this can be written as, impulse வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோட டைமென்ஷன் ml t power -1 எழுதலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா
ஓட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி படிப்போம் இதெல்லாம். யூனிட் பார்த்தீங்கன்னா m பவர் 4. ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா மீட்டர் பவர் 4. சரிங்களா, மீட்டருங்கிறது என்னது லென்த்து, யூனிட் வந்து மீட்டர் பவர் 4, மீட்டருங்கிறது லென்த்து, ஸோ L பவர் 4ன்னு எழுதலாம். அதேமாதிரி மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா kg மீட்டர் ஸ்கொயர், kg மீட்டர் ஸ்கொயர். ஸோ kg மீட்டர் ஸ்கொயர் யூனிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேங்கிறது மாஸு, எம்ங்கிறது லென்த்து, ஸோ m பவர் ml ஸ்கொயர். நெக்ஸ்ட் மாஸ் டென்சிட்டி. டென்சிட்டிங்கிறது என்ன சார் அப்படின்னா இதெல்லாம் ஃப்ளூயிடில் படிப்பீங்க நீங்கள். டென்சிட்டி அப்படின்னா என்னது மாஸ் பர் வேல்யூம். சரிங்களா, மாஸோட யூனிட் என்ன கேஜி, வேல்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். ஸோ யூனிட் இஸ் கேஜி பர் மீட்டர் கியூப். ஸோ டைமென்ஷன் இஸ் மாஸ் அப்படின்னா எம், கேஜிங்கிறது மாஸு, ஸோ இது வந்து L பவர் -3. அதேமாதிரி வெயிட் டென்சிட்டினா என்ன சார் அப்படின்னா மாஸுக்கு பதிலாக வெயிட்னு வரும். வெயிட் டென்சிட்டி கேன் பி ரிட்டன் அஸ் வெயிட் டென்சிட்டி வெயிட் பர் வேல்யூம், வெயிட் பை வேல்யூம். வெயிட்டுங்கிறது என்னது வெயிட்டோட யூனிட் நியூட்டன். வெயிட் அண்ட் மாஸ் ஆர் டிஃப்ரெண்ட். மாஸும் வெயிட்டும் டிஃப்ரெண்ட். வெயிட்டோட யூனிட் நியூட்டன், மாஸோட யூனிட் கேஜி. சரிங்களா, நான் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். வேல்யூம் நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஸோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஸோ யூனிட் வில் வேரி. ஸோ நியூட்டனோட யூனிட் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அகைன் ஒரு மீட்டர் கியூப் வரும். ஸோ மீட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ கேஜி பர் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ வெயிட் டென்சிட்டியோட யூனிட் என்ன ml ஸ்கொயர் t பவர் ml பவர் -2 t பவர் -2. அகைன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா 1/time. ஃப்ரீக்வன்சி இஸ் 1/time. ஸோ 1/time ஓட யூனிட் என்ன செகண்ட். ஸோ 1/second. ஸோ இது எப்படி எழுதலாம், ஃப்ரீக்வன்சிக்கு t பவர் -1. நெக்ஸ்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் என்ன சார், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா தீட்டா. சரியா, தீட்டாவோட யூனிட், தீட்டா வந்து நம்ம ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணும் எழுதுறதுக்கு. இது இந்த ரேடியனுங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் வந்து ரேடியன். ஆனால் இந்த ரேடியனுங்கிறது ஆக்சுவல் ஃபண்டமெண்டல் யூனிட்டில் வராது. இதுக்கு பேர் என்ன சார், இதுக்கு வந்து பேர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி யூனிட், சப்ளிமெண்ட்ரி அது செகண்டரி யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ ரேடியன் அப்படிங்கிறது நமக்கு டைமென்ஷன் கிடையாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் அந்த MLTDயில் நமக்கு இது வராது, அதனால இதுக்கு யூனிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் கிடையாது. ஆனால் யூனிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியன், இட் இஸ் எ செகண்டரி யூனிட். இது வந்து பிரைமரி யூனிட் கிடையாது, இது செகண்டரி யூனிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. வெலாசிட்டினா மீட்டர், லீனியர் வெலாசிட்டினா மீட்டர் பர் செகண்ட், ஆங்குலர் வெலாசிட்டினா ரேடியன் பர் செகண்ட். ஸோ அகைன் யூனிட் இஸ் ரேடியன் பர் செகண்ட். ரேடியனுக்கு யூனிட் கிடையாது, பர் செகண்ட் எப்படி எழுதலாம், t பவர் -1 எழுதலாம். சரிங்களா, அதே மாதிரி ஆங்குலர் ஆக்சலரேஷனை ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதோட டைமென்ஷன் எப்படி எழுதலாம், ரேடியனுக்கு யூனிட் கிடையாது, ஸோ t பவர் -2. இட் இஸ் அ என்டையர் டைமென்ஷன் அண்ட் யூனிட். இது அதாவது இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் படிக்க போகிறீங்க. சரிங்களா, இதோட டைமென்ஷன், இதோட யூனிட் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது ஃப்ரீக்வன்சினா என்னன்னு சொல்லிட்டேன், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன், வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது எல்லாமே நம்ம பின்னாடி படிப்போம். அதோட யூனிட் என்னன்னு இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க போதும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ். சரிங்களா, என்னென்ன லா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது டிரைவ்டு பை, இது யார் ஸ்டேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்டன். சரிங்களா, ஸோ இது என்னென்னு நியூட்டன் லான்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. சரிங்களா, நியூட்டன் தான் வந்து டிரைவ் பண்ணார். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையில படிச்சிருக்கீங்க நீங்கள் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் லா என்னன்னு பார்ப்போம். எவ்ரி பாடி கண்டினியூஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் நியூட்டன் ஆர் லா ஆஃப் மெக்கானிக்ஸில் ஃபர்ஸ்ட் லா, எவ்ரி பாடி கண்டினியூஸ் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் in a straight line unless it's compelled to change that state by the force acting on it. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளையில தமிழில் படிச்சிருப்போம். சரிங்களா,
ஒரு பொருள் அதில் இயக்க நிலையிலையோ அல்லது ஓய்வு நிலையிலையோ இருக்கும்போது நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு விசை ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுத்து அப்ளை பண்ணாத வரையும் அது எந்த ஸ்டேட்டில் இருந்துச்சோ அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதோட ஸ்டேட் அது மாற்றிக்காது. ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இது நான் எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்காத வரைக்கும் இது வந்து இதே ரெஸ்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். சரிங்களா? இல்லை ஏதோ ஒரு பொருள் வந்து நம்மளை சுற்றி ஏதோ ஒரு பொருள் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, ஏதோ ஒரு இதில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது நான் எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்காத வரைக்கும் அதோட யூனிஃபார்ம் மோஷனில் என்ன ஆகிட்டு இருக்கும், அது வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். யூனிஃபார்ம் மோஷனில் அது வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். அதோட ஸ்டேட்டை மாற்றிக்காது. எப்போது நான் எதுவும் எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் போய் அப்ளை பண்ணாத வரையும் அது அதோட ஸ்டேட்டை மாற்றிக்காது. இதுதான் என்னது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூட்டன் செகண்ட் லா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்தோன்னே சொல்லுவீங்க நியூட்டன் செகண்ட் லானா என்ன சார்? நியூட்டன் செகண்ட் லா இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. சரிங்களா? இன்டர்வியூவில் போய் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கே செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களோட இன்டர்வியூவில் போய் நியூட்டன் செகண்ட் லா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் தான் வரும். நெகட்டிவ் மார்க். சரிங்களா? ஏன் சார் அப்போ நியூட்டன் செகண்ட் லா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ கிடையாதா? சத்தியமாக கிடையாது. நியூட்டன் செகண்ட் லா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். சார் அப்போ நியூட்டன் செகண்ட் லா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா இஸ் force is directly proportional to the rate of change of momentum. Force is directly proportional to the rate of change of momentum. Momentum can be written as P. So rate of change வந்து dP divided by dt. Force is directly proportional to the rate of change of momentum. அப்படின்னு சொன்னாதான் இதுதான் என்னது நியூட்டன் செகண்ட் லா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் சரி ஓகே, வாட் இஸ் momentum? Momentum can be written as momentum can be written as d mass into velocity. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் momentum can be written as mass into velocity. ஸோ நான் இதை வந்து UV மெத்தடில் போட்டேன் அப்படின்னா F is equal to mass into m கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு dV by dt again plus v கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு dm by dt. இது என்னது நியூட்டன் செகண்ட் லாவோட ஈக்குவேஷன் ஆஃப்டர் எக்ஸ்பேண்டிங். சரிங்களா? ஆஃப்டர் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப்டர் எக்ஸ்பேண்டிங் F. இதுதான் வந்து என்னது நியூட்டன் செகண்ட் லான்னு சொல்லலாம். சார் அப்போ எப்போ சார் நியூட்டன் செகண்ட் லா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏவா மாறிச்சுன்னா ஒன்லி வென் த மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஒன்லி வென் த மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா தான். இப்போ மாஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா கான்ஸ்டன்டோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல மாஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டிவி பை டிடி அப்படின்னானது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், தட் இஸ் ஆக்சலரேஷன். சரிங்களா? இப்போ தான் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. எப்போ? வென் மாஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் நீ என்ன சொல்லலாம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லலாம். சார் அப்போ நமக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் தானே? மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான். பட் இன் சம் கேஸ் இன் ராக்கெட் ப்ரொபல்ஷன்லாம் என்ன ஆகும்னா மாஸ் வந்து ராக்கெட் வந்து எரிஞ்சு கீழே விழுந்துகிட்டே போகும். ஸோ மாஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துல எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வந்து நாட் ஷூட்ஸ். சரியா? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏங்கிறது நியூட்டன் செகண்ட் லா கிடையாது. இது வந்து தப்பு. சரியா? ஸோ நியூட்டன் செகண்ட் ஆக்சுவல் நியூட்டன் செகண்ட் லா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இதுதான் சார். எப்படி இது வந்துச்சுன்னு புரியுதா? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ எப்படி வந்துச்சு? ஒன்லி வென் த மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஒன்லி வென் த மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட் யூ கேன் சே எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அதர்வைஸ் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் சொல்லணும். அதுதான் நியூட்டன் செகண்ட் லா. நெக்ஸ்ட் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்னது? உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டு எவ்ரி ஆக்ஷன் there is equal and opposite reaction. For every action there is equal and opposite reaction இருக்கும். சரியா? இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் மெக்கானிக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லா ஒன் லா இருக்குது, நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when two particles இருக்குது அப்படின்னா when two particles இருக்குது, ஒரு பார்ட்டிகளோட நேம் வந்து m1, மாஸ் வந்து m1 and one more particle இருக்குது, இது வந்து m2. சரிங்களா? இது வந்து m2. இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் சம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா? சம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் இடையில. அந்த ஃபோர்ஸ் வந்து நான் வந்து எஃப்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எஃப் இந்த இடத்துலேருந்து போகிறது F12, இது வந்து F21 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்? ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறேன். இந்த இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா
force is directly proportional to the product of mass, that is product of இதோட mass இதோட mass ஓட product divided by r square, that is force is directly proportional to the product of mass and inversely proportional to the distance between these two square, that is square of the inversely proportional to the square term of r. சரிங்களா, இதுதான் என்னது gravitational force. சரிங்களா, ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இதை ப்ரொபோர்ஷனாலிட்டியை நீக்கிட்டு கான்ஸ்டன்ட் என்னன்னா கேபிட்டல் G m1 m2 டிவைட் பை r2 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, இந்த ஜிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6.673 into 10 power 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை கேஜி ஸ்கொயர். சரிங்களா, இதுதான் இதோட வேல்யூ, வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, சம்டைம்ஸ் கேட்பாங்க நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லாவில் ஃபோர்ஸ் is indirectly proportional to the mass or directly proportional to the mass அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், we can easily able to get the answer. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எர்த்துக்கும் ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டஸ்டர் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து டச் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எர்த்தோட சர்ஃபேஸை டச் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பார்ட்டிக்கலுக்கு ஒரு மாஸ் இருக்கும், எர்த்துக்கு ஒரு மாஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் போட்டால் அப்படின்னா F is equal to இந்த பார்ட்டிக்கலோட மாஸ் m இன்டூ நமக்கு வந்து எர்த்தோட மாஸ் தெரியும், அதோட எர்த்துக்கும் அந்த பார்ட்டிக்கலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தெரியும், அதாவது எர்த்தோட சென்டர் பாயிண்ட்டு, இந்த ஜியோட வேல்யூ தெரியும். எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிக்கலோட மாஸ் இன்டூ கிராவிடேஷனல், தட் இஸ் ஜின்னு வரும். இந்த ஜியோட வேல்யூ தான் என்னது 9.81 மீட்டர் பர் செகண்ட், தட் இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஜிங்கிறது தான் எதுலேருந்து எடுத்தோம், இப்போ ஜி அந்த மாஸ் ஆஃப் எர்த்து டிவைடு பை ஆர் ஸ்கொயர். ஆறுங்கிறது என்னது, அந்த பார்ட்டிகளுக்கும் எர்த்தோட சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர். சரிங்களா, இப்படி போட்டிங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர் 9.81. இது வந்து என்னது, எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு பார்ட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா எர்த்துக்கும் அந்த பார்ட்டிக்கலுக்கும் இடையில உள்ள கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதோட வேல்யூ என்னது 9.81. ஸோ நம்ம எப்போதுமே இந்த கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எர்த்து வந்து சேம் சர்ஃபேஸ் இருக்கா சார், எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து சென்டர்லேருந்து சேம் அளவு இருக்குமா இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, சம் பீக் அண்ட் வேல்யூஸ் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து லெஸ்ஸர் டிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு ஜி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, அதோட வேல்யூ தான் 9.81. இதுதான் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் நமக்கு வந்துச்சு, ஜியோட வேல்யூ 9.81. சரிங்களா, இட் இஸ் தி நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன். இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். சரிங்களா, ஸோ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 67 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 என்ன சார் யூனிட் என்ன, கேஜி, 67 கேஜி. சரிங்களா, 67 கேஜி. ஸோ இது என்ன சார், இது வெயிட்டா, இப்போ இது என்னோடய வெயிட்டா மாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இட் இஸ் அ மாஸ், பிகாஸ் யூனிட் என்னது கேஜி. சார் வெயிட்டோட யூனிட் என்ன சார், இது அப்போ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸுக்கு வந்து கேஜி, வெயிட்டோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன். ஸோ எப்படி சார் டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாஸ் m1 டினோட் பண்ணுவோம், வெயிட் w டினோட் பண்ணுவோம். இது எப்படி சார் வந்துச்சு, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த கிராவிட்டியோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், வெயிட் கிடைக்கும். சரிங்களா, ஸோ மாஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் will not vary place to place, will not vary place to place. நான் இங்கே வந்து எவ்வளோ கேஜி இருக்கேன், 67 கேஜி இருக்கேன். மூணுக்கு போனேன், நிலாவுக்கு போனேன் அப்படின்னா எத்தனை கேஜி இருப்பேன்னா 67 கேஜி தான் இருப்பேன். மாஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அதே வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டில் பிளேஸ் டு பிளேஸ் இட் வில் டிஃபர், இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். பிளேஸ் டு பிளேஸ் இட் வில் டிஃபர், அதாவது எர்த்தில் வந்து ஒரு வெயிட் இருக்கும், மூணுக்கு போனால் ஒரு வெயிட் இருக்கும். பிளேஸ் டு பிளேஸ் இட் வில் டிஃபர், டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கும். சரிங்களா, டிஃபர். ஸோ
this can be measured by using the ordinary system. இது வந்து ஸ்ப்ரிங் வச்சு தான் மெஷர், ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம், ஸ்ப்ரிங்கை வச்சு தான் மெஷர் பண்ணோம். வெயிட் வந்து ஸ்ப்ரிங் வெயிங் மிஷின் வச்சு தான் மெஷர் பண்ணோம். இது ஆர்டினரி வெயிங் மிஷின் வச்சு மெஷர் பண்ணால் மாஸ் நமக்கு கிடைச்சிரும். இது வந்து ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணால் அப்படின்னா தான் நமக்கு வெயிட்டை மெஷர் பண்ண முடியும். திஸ் இஸ் அ மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். மெக்கானிக்ஸ் வந்து இங்கேருந்து மெக்கானிக்ஸோட ஹிஸ்ட்ரி என்ன, அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஓல்டன் டேஸ் நான் சொன்னேன் சிவிலைசேஷன், ஹியூமன் சிவிலைசேஷன் எப்போ தொடங்குச்சோ அப்போலேருந்து மெக்கானிக்ஸ் இருக்குது. ஆனால் ரிட்டன் ஃபார்மேட்டில் யாரும் எழுதலை. ஸோ இட் இஸ் நாட் ஃபார் எக்ஸாம், ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ், இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மெக்கானிக்ஸ் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கிறிஸ்து பிறப்பத்துக்கு முன், அதாவது பிசி, சரிங்களா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே வந்துட்டு அரிஸ்டாட்டில், தட் இஸ் 384 to 322 அரிஸ்டாட்டில் வந்து ப்ராப்ளம் ஆன் லிவரோட ப்ராப்ளம், கான்செப்ட் ஆஃப் கிராவிடேஷனல் பற்றி இவர் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தான் வந்து என்னது, ஆர்கிமிடிஸ் வந்து பயான்சி பற்றியும் அந்த லிவரில் ஈக்விலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸ் எங்கெங்கே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் ஆர்கிமிடிஸ் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இதுக்கு அப்புறமேட்டு தான், அதாவது அரிஸ்டாட்டில் அண்ட் ஆர்கிமிடிஸ் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நியூட்டன் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், மரத்துலேருந்து ஆப்பிள் ஏன் கீழே விழுது, இதெல்லாம் பற்றி கிராவிடேஷன் ஃபோர்ஸை பற்றி யார் டிரைவ் பண்ணியிருக்கா, நியூட்டன் டிரைவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஏடி, அதாவது கிறிஸ்து பிறந்ததற்கு பின் 1642 to 1727. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தான் எயின்ஸ்டீன் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நியூட்டன்ஸ் லா பயன்படுத்தி படிக்கிற மெக்கானிக்ஸுக்கு பேர் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மெக்கானிக்ஸுக்கு வந்து பேர் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு பேர். சரிங்களா? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஐன்ஸ்டீன் கொண்டு வந்ததுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முன்னாடி வந்து டைம் லைன் ஆஃப் மெக்கானிக்ஸ் பார்த்தோம். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் வந்து அரிஸ்டாட்டிலும் ஆர்கிமிடிஸ் வந்து மெக்கானிக்ஸை வந்து ரைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நியூட்டன், அதுக்கப்புறம் வந்து எயின்ஸ்டீன். சரிங்களா? நம்ம படிக்கிற மெக்கானிக்ஸ் வந்து பேர் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். அதாவது இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒய் ஆக்சிஸில் வந்து சைஸ், சரியா, சைஸ் ஆஃப் பார்ட்டிக்கல், அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்பீட் ஆஃப் எ பார்ட்டிக்கல். சரியா? இப்போ சைஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கல் வந்து 10⁻⁻⁹ மீட்டரை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது குவாண்டம் மெக்கானிக்ஸ். அதாவது 10⁻⁹ நேனோ. சரியா? நேனோ பார்ட்டிகளுக்கு கீழே போயிட்டு அப்படின்னா அது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு படிப்பாங்க. நேனோ பார்ட்டிகளுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும், அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், ஸ்பீட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட லெஸ் தென்னாக இருக்கும். ஸ்பீட் ஆஃப் எ பார்ட்டிக்கல் வந்து லைட்டோட ஸ்பீடை விட லெஸ் தென்னாக இருக்கும். நமக்கு ஆப்வியஸ்லி வந்து ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா சம்வாட் பிக்கர் சைஸ், நேனோவோட சம்வாட் பிக்கர் சைஸ். அப்புறம் என்னது, ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ வாட் எவர் வி ஆர் ஸ்டடியிங் இஸ் கால்ட் அஸ் classical mechanics. This classical mechanics is also known as Newtonian mechanics. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த கிராஃப் 4 இது வந்து சைஸையும் ஸ்பீடையும் பொறுத்து வேரி ஆகுது. இந்த ஸ்பீடு என்ன சார்னு கேட்டிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட், சைஸ் வந்து நேனோ சைஸ், தட் இஸ் 10⁻⁹. ஸோ இந்த ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ் இருக்கு தெரியுங்களா, இதுதான் வந்து என்னது, யார், ஐன்ஸ்டீன் டிரைவ் பண்ணது. ஐன்ஸ்டீன், தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட ஸ்பீடு வந்து லைட்டோட ஸ்பீடை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரிலேட்டிவிட்டி மெக்கானிக்ஸ். அதேமாரி பார்ட்டிகல் சைஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம எயின்ஸ்டீன் சொன்ன ரிலேட்டிவிட்டி தியரி படி தான் நம்ம இந்த மெக்கானிக்ஸ் படிக்கணும். ஆனால் வாட் எவர் வி ஆர் ஸ்டடியிங் இஸ் கால்ட் அஸ் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். Successfully we have completed the introduction part. Now we are going to see that is second subdivision in mechanics, system of forces. First force அப்படின்னா அதோட definition என்னன்னு பார்ப்போம். Force very very important. Listen, force is that which changes or tends to change the inertial அப்படின்னா rest state. சரிங்களா? inertial state of the body. சரிங்களா? changes அப்படின்னா motion. சரிங்களா? ரெஸ்ட்டோட சேஞ்ச் பண்ணிடுச்சு, அதாவது ரெஸ்ட்டில் இருக்கிறத மூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா, சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து மோஷன், தட் இஸ் டைனமிக்ஸ். டென்ஸ் டு மூவ் பண்ண பார்க்குது. சரிங்களா? மூவ் பண்ண பார்க்குது அப்படின்னா அது ரெஸ்ட் ஸ்டேட் தான். அது வந்து என்னது, ஸ்டாட்டிக்ஸ். சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ் இஸ் தட் விச் சேஞ்சஸ்
or tends to change the inertial state of your body is known as force. சரிங்களா? force ஓட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா force ஓட SI யூனிட் நியூட்டன். force ஓட SI யூனிட் நியூட்டன். ஸோ டைமென்ஷன் எப்படி எழுதுனா நியூட்டன் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் எழுதலாம். அப்போ கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். டைமென்ஷன் எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா MLT பவர் -2. இதுதான் இந்த டைமென்ஷன் ஆஃப் எ ஃபோர்ஸ். டைமென்ஷன் ஆஃப் எ ஃபோர்ஸ். சம்டைம்ஸ் ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துற டைமென்ஷன் நிறைய ஆப்ஷன் ஏ MLT +2 கொடுத்துருப்பாங்க, -2 இது மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ ஷுட் ரைட் தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை டினோட் பண்ணால் நமக்கு என்னென்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸோட வேல்யூ வேணும். தட் இஸ் மேக்னிடியூட் வேணும். அது எந்த டைரக்ஷனில் அந்த ஃபோர்ஸ் மேக்னிடியூட் அப்படின்னா 5 நியூட்டன் இல்லை 10 நியூட்டன், என்ன நியூட்டன், இந்த 5 வாட் என்ன அப்படிங்கிறது மேக்னிடியூட். சரிங்களா? எந்த டைரக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் சைடா, ஈஸ்ட் சைடா, வெஸ்ட் சைடா, எந்த சைடுன்னு குறிக்கிறது அதோட டைரக்ஷன். சரிங்களா? மேக்னிடியூட் வேணும், டைரக்ஷன் வேணும். பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எந்த பாயிண்டில் அதை அப்ளை பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீம் இருக்குது அப்படின்னா இது வந்து ஏ, இது வந்து பி. சரிங்களா? நான் இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, சி பாயிண்ட். ஸோ பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அது சி. ஸோ பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் லைன் ஆஃப் ஆக்ஷன், அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன். இப்போ பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனில் நான் இப்படியும் கொடுத்துருக்கலாம். சரியா? இந்த மாதிரியும் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸுக்கு இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மேக்னிடியூட், டைரக்ஷன், பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், தென் லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் law, that is law of transmissibility. law of transmissibility னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. கவனமாக கவனிங்க. இது வந்து எனி ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் நான் வந்து இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பின்னு வச்சுக்கோ. பாயிண்ட்டுக்கு பேர் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ஏங்கிற ஒரு பாயிண்ட். ஃபோர்ஸோட அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்கிற ஒரு ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். சரியா? இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இந்த லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி என்ன சொல்லுதுன்னா இந்த ஃபோர்ஸுக்கு பேரலெல்லாம் அப்படியே லைன் வரைஞ்சிக்கிட்டே போனீங்க அப்படின்னா இந்த லைன், இதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லைன் ஆஃப் ஆக்ஷன். இந்த லைனுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். சரியா? இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் எனிவேர் இன் தி லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் தட் ஃபோர்ஸ். சரியா? இந்த லைனில் நீ இந்த ஃபோர்ஸை இதை ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த ஃபோர்ஸை இந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸை என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் இப்படி கொடுக்கலாம், பின்ற ஒரு ஃபோர்ஸை கொடுக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னது, லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. இதை எப்படி சார் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு, இங்கே இல்லை. சரியா? ஃபோர்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே ஆப்ஜெக்ட்டு ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்க போகிறேன், அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போ என்ன ஆகும், இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒரு சிங்கிள் பாயிண்ட்லேருந்து நான் ரெண்டு ஃபோர்ஸ் இப்படி கொடுக்க போகிறேன். சரிங்களா? ரெண்டு ஃபோர்ஸ் இப்படி நான் கொடுக்க போகிறேன். இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபோர்ஸும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் அப்படியே என்ன ஆகும், லைன் ஆஃப் ஆக்ஷனில் இதே டைரக்ஷனில் வந்து இது கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன ஆகிடும், இந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். மேக்னிடியூட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பி தான். ஸோ ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த லா என்ன சொல்லுது, ஃபோர்ஸ் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் எனிவேர் இன் தி லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் தட் ஃபோர்ஸ். இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் எங்கே வேணால் டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல் மாதிரி ஏதோ ஒரு கிளாம்ப் ஏதோ ஒன்று சம்திங் இருக்குது. இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து ஒரு 10 நியூட்டன் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன எழுதலாம், இந்த ஃபோர்ஸ் இங்கேருந்து அழைச்சிட்டு இது அப்படியே இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் இங்கே என்ன எழுதலாம், 10 நியூட்டன் அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ இதுக்கு தான் என்னது
லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் ஃபோர்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. சரியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு அப்படி ஃபுல்லாகவே இங்கே தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் நிறைய நியூ டேர்ம் வரும், கவனிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோப்ளானர் அண்ட் நான் கோப்ளானர் ஃபோர்ஸ். கோப்ளானர் and non-coplanar, coplanar and non-coplanar, concurrent and non-concurrent force. கோப்ளானர் பிளேன். சரியா, கோ அப்படின்னா சேம்னு அர்த்தம். ஒரே பிளேனில் இருந்துச்சு ஃபோர்ஸ் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கோப்ளானர் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சரிங்களா, இது வந்து ஒரு ரெண்டு பிளேன், ஒரு ஹரிசாண்டல் பிளேன், ஒரு வெர்டிக்கல் பிளேன் இருக்குது. சரியா, சப்போஸ் ஒரே பிளேனில் சம்வேர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளேனில் மட்டும்தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஹரிசாண்டல் பிளேனில் மட்டும்தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கோப்ளானர் ஃபோர்ஸ். இதுக்கு பேர் என்னது? கோப்ளானர் ஃபோர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதே மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சைடும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதாவது இந்த இடத்துலையும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த பிளேன்லேயும் இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு பேர் வந்து நான் கோப்ளானர் ஃபோர்ஸ். நான் கோப்ளானர் ஃபோர்ஸ். சரியா, கோப்ளானருக்கும் நான் கோப்ளானர் டிஃப்ரென்ஸ் புரியுதா? கோப்ளானர் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு சிங்கிள் பிளேனில் மட்டும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனது கோப்ளானர் ஃபோர்ஸ். மோர் தென் ஒன் பிளேனில் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து நான் கோப்ளானர் ஃபோர்ஸ். இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பிளேன்லேயும் ஆக்ட் ஆகுது, ஹரிசாண்டல் பிளேன்லேயும் ஆக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் நான் கோப்ளானர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வாட் இஸ் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சார்? கன்கரண்ட் ஃபோர்ஸ்னால் என்ன சார்? கன்கரண்ட் அப்படின்னா சிங்கிள் பாயிண்ட்லேருந்து ஃபோர்ஸ் போச்சு அப்படின்னா கன்கரண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் F1, சரியா, இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது F2, இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் வருது F3. சரியா, அது மேபி இன்சைட் வரலாம், இல்லை அவுட் சைடு த பாயிண்ட் போகலாம். சரியா, அது எங்கே இருந்தாலும் சரி, அது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்லேருந்து ஃபோர்ஸ் போச்சு, இல்லை பாயிண்ட்டை நோக்கி ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை நோக்கி, அதுக்கு பேர் வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு பேர். சரிங்களா, ஸோ நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் போகுது, ஏதோ ஒரு பீம் சம்திங் ஏதோ ஒன்று வச்சுக்குவோம். அடுத்த ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி போகுது. இது வந்து P1, P2, இங்கே ஒரு ஃபோர்ஸ் போகுது P3. சரியா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ். சிங்கிள் பாயிண்ட்லேருந்து போச்சுன்னா அது கன்கரண்ட் ஃபோர்ஸ். ஒரே பிளேனில் இருந்துச்சுன்னா கோப்ளானர், வேறு பிளேனில் ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சு அது அப்படின்னா அது நான் கோப்ளானர் ஃபோர்ஸ். இப்போ என்ன ஆகும்? இதுவே கம்பைண்ட் ஆகி வரும். எப்படி சார் கம்பைண்ட் ஆகும்னா கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸ், கோப்ளானர் அண்ட் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ். அடுத்தது நான் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ், நான் கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ். அதாவது கோப்ளானர் அப்படின்னா ஒரு 2Dயை குறிக்கும், கோப்ளானர்னா 2Dயை குறிக்கும், நான் கோப்ளானர்னா ஸ்பேஸ், தட் இஸ் 3Dயில் மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ் நம்ம டினோட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ நவ் வி வில் see in detail